கர்நாடகாவில் தமிழக இளைஞர்கள் தாக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். தமிழர்கள் தாக்கப்படுவதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி நிறைந்ததாகவும் வேதனை தருவதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இனிமேலாவது அதுபோன்ற சம்பவங்கள் நடக்காத வகையில் கர்நாடக அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவிரியின் சட்டபூர்வமான உரிமையை முகநூல்ல பதிவு செஞ்சா ரோட்ல வச்சு அடிப்பீங்களா? இது மிகுந்த கண்டனத்துக்குரிய செயல். அங்கே உள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு, மத்திய அரசின் பொறுப்பு. அந்த பையன் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் ஒருமைப்பாட்டின் மீது விழுந்த அடி. காவிரி பிரச்சனையை வைத்துக் கொண்டு தமிழர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே உள்ள மாநில மக்களின் ஆதரவை பெற வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தோடு காங்கிரஸ் செயல்படுகிறது. அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கிடைத்தே ஆக வேண்டும். முகநூலில் காவிரி பற்றி பதிவு போட்ட ஒரு தமிழ் இளைஞரை பொது இடத்தில் வைத்து கன்னட இனவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் மீது கர்நாடக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய அரசு வழக்கம் போல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு இடத்தில் இது போன்ற பிரச்சனை ஆரம்பித்தால் இது எங்கு போய் முடியுமோ? இதை தடுப்பதற்கு சராசரியாக இருக்கின்ற ஒரு கட்சி எடுக்கிற முடிவு அல்ல, இரண்டு அரசாங்கமும் சேர்ந்து எடுக்கின்ற முடிவு. ஒரு சில விசமிகள் செய்திருந்தால் கூட அதை நாம் கண்டிக்கின்றோம். இது போன்று எங்கும் நடந்துவிடக்கூடாது என்று நாம் மிகவும் வேண்டுகிறோம். எந்த ஒரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட தாக்குவது என்பது, வன்முறை என்பது தவிர்க்கப்பட, வன்முறைகள் இனியும் நடக்காதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை கர்நாடக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.